இந்த மாரத்தானை பொறுத்தவரை போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்கின்ற வகையில் நடத்தப்படுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. அதிலும் குறிப்பாக கலந்து கொண்ட அத்தனை பேருமே 100% இளைஞர்களாக பங்கேற்ற ஒரு மாரத்தான் போட்டியாக இது இருந்து கொண்டிருப்பதும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இளைஞர்களிடையே இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிக்கு இந்த அரசு பொதுவாக எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு உயர்கல்வி, மேல்நிலை கல்வி மற்றும் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையிலான விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் பெருநகர காவல்துறை கடந்த 3 ஆண்டுகளாக உலக சாதனையை படைத்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சம் 80 லட்சம் மாணவர்கள் அதற்கான உறுதிமொழியை ஏற்று மிகப்பெரிய அளவில் அது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசின் கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா என்கின்ற இந்த மிகப்பெரிய அமைப்பு இந்த மாரத்தானை ஒருங்கிணைத்து சோல்ஸ் மாரத்தான் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனித சமூகத்திற்கு தேவையான ஒன்று நடப்பது, ஓடுவது போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது. அந்த வகையில் தான் இன்றைக்கு உலகமே பெரிய அளவிலான பேரிடரிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு இது போன்றதொரு நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும் ஒரு முயற்சியாக இது போன்ற மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்பது என்பது எல்லோருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியாகும். இன்று காலை 5:30 மணிக்கு நானும் கூட நம்முடைய சிவானந்தம் சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த போட்டியை தொடங்கி வைத்துவிட்டு நானும் நண்பர்களும் மெரினாவில் மணலில் 6.5 கிலோமீட்டர் நடந்து முடித்துவிட்டு தான் இங்கே இந்த பரிசுகளை தர வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை நான் ஒரு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவன். சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிப்பு என்பது கடந்த 30 ஆண்டுகளாக எனக்கு இருக்கிறது. 2004 அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விபத்தொன்றில் எனது வலது கால் மூட்டு 6 துண்டுகளாக நொறுங்கியது. தலையில் மிகப்பெரிய பலத்த காயம். அப்பொழுது மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது, நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தரையில் சம்மணமிட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாது என்றார்கள். அதனையே சவாலாக ஏற்று பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு விடாமுயற்சியின் காரணமாக 2014 பிப்ரவரியில் 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தானை ஓட தொடங்கினேன். அப்படி ஓட தொடங்கி கடந்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் இதே நேரத்தில் திருச்சியில் 21 கிலோமீட்டர் தூர மாரத்தானை காவேரி மருத்துவமனை நடத்திய மாரத்தானில் கலந்து கொண்டேன். அது என்னுடைய 158வது மாரத்தான் ஆகும். கடந்த 11 ஆண்டுகளில் இதுவரை 151 மாரத்தான்களில் ஓடி இருக்கிறேன். அதற்காக இன்றைக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்று உலக சாதனை படைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஓடியதற்காகவே ஹானரரி டாக்டரேட்டும் பெற்றிருக்கிறேன். இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற நான் உலகின் 14 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இத்தாலி, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ் போன்ற 14 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். எனது இலக்கு என்பது இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் 36 மாநிலத்திலும் என்னுடைய 21 கிலோமீட்டர் கால் தளத்தை பதிக்க வேண்டும் என்பது. இதுவரை 24 மாநிலங்களில் ஓடி முடித்திருக்கிறேன். இன்னமும் நார்த் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து போன்ற மாநிலங்கள் தான் ஓடுவதற்கு பாக்கி இருக்கிறது. அங்கே இது போன்ற மாரத்தான் போட்டிகளில் அதிகமாக நடத்தப்படுவதில்லை. அங்கே நடத்தினால் அங்கேயும் சென்று ஓடுவேன். ஆக என்னுடைய இலக்கு என்பது மிக விரைவில் இந்தியா முழுமைக்கும் 21 கிலோமீட்டர் ஓடியவன் என்கின்ற நிலையை செய்வது. இதற்கான காரணம் என்பது ஏதோ நான் ஓடி ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒவ்வொரு முறையும் ஓடி முடித்துவிட்டு என்னுடைய சமூக வலைதளத்தில் இன்றைக்கு இளைஞர்களிடையே உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக இதை செய்கிறேன் என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். இப்படி எழுதி கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஓடலாம் வாங்க என்கின்ற புத்தகத்தை, என்னுடைய மாரத்தான் அனுபவங்களை ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாது ஆங்கிலத்தில் கம் லெட்ஸ் ரன் என்கின்ற ஒரு புத்தகத்தையும் இன்றைக்கு வெளியிட்டு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதனால் நான் வெளியில் செல்லுகிற போது என்னை முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்றோ அல்லது முன்னாள் மேயர் என்றோ அல்லது இந்நாள் அமைச்சர் என்றோ என்னை அழைப்பதை காட்டிலும் இதோ பார் எங்கே போனாலும் ஓடுவாரே, நடப்பாரே, அவர் போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடையே
ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்கின்ற வகையிலான இந்த விழிப்புணர்வு யாருக்கு சென்றடைய வேண்டுமோ, யார் மூலம் சென்றடைய வேண்டுமோ அதை மிக சிறப்பாக திட்டமிட்டு இந்த கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா மிக சிறப்பாக இதை முன்னெடுத்திருக்கிறது. இளைய சமுதாயத்தினரிடையே, குறிப்பாக மாணவ சமுதாயத்தினரிடையே இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கும் முயற்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது. நான் காலையில் பார்த்தேன், அதிகாலையிலேயே பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வாகனங்களில் மாணவர்கள் திரண்டதை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு இதில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து, இதோடு நிறுத்திவிடாமல் ஏதோ இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டோம், 3 கிலோமீட்டர் கடந்தோம், 5 கிலோமீட்டர் கடந்தோம், 10 கிலோமீட்டர் ஓடினோம் என்றோடு இருந்து விடாமல் இதை தொடக்கமாக வைத்து நாளையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் காலில் ரத்த ஓட்டம் இருக்கிற வரை நடங்கள், ஓடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.